இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் சீனா எப்படி வந்து அண்டர் லிஞ்சில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் டுட்டோரியல் மாதிரி இல்லாமல் சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ண அப்படிங்கிறத பிரேக் டவுன் மட்டும் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து அந்த மெயின் போஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப்போட சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த A02 அஃபிஷியல் போஸ்டர் தான். அது அப்படியே நம்ம 3Dயில் ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த A02 வீடியோ வந்து பண்ணேன். இந்த ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து அப்படின்னா ஈகிள். ஸோ ஈகிள்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்களுக்கு 30 டே ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. 30 டே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும் கூட வாங்கிக்கலாம். ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது, நீங்கள் ஒன் டைம் வாங்கினாலே போதும். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் இமேஜஸ் மட்டும் இல்லாமல் ஆடியோ, வீடியோ, அப்புறம் ஃபாண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்காக வந்து சேவ் பண்ணிச்சிக்கலாம். அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டர் வைஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை. இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்லாம் நான் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியாது. மற்ற சாஃப்ட்வேர்லாம் யூடியூப் வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் விமியோ வீடியோஸும் இதில் வந்து சப்போர்ட் உண்டு. ஸோ நான் வந்து வீடியோவை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் யூடியூப்பில் போயிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகிள்கான எக்ஸ்டென்ஷன் இருக்குது. சேவ் URL to ஈகிள் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ ஒன் டைம் நீங்கள் 2000 rupees கொடுத்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வாங்கினா போதும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு லைசன்ஸை நீங்கள் 2 சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் 30 days ஃப்ரீ ட்ரையல் கூட வருது. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காயா யூஸ் பண்ணி நான் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து டெரைன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரைனுக்கு வந்து வேர்ல்டு கிரியேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை மேலே காட்சியில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தட் தான் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காயா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெரைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு அந்த காயா சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயா சாஃப்ட்வேரில் ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் சும்மா ஒரு பேசிக் ஷேப் வந்து நான் அந்த காயா சாஃப்ட்வேரில் டெரைனுக்கான லேண்ட்ஸ்கேப்புக்கான பேசிக் ஷேப் வந்து அதில் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டீட்டெயிலாம் எனக்கு பண்ண தேவையில்லை. ஸோ அது எல்லாமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே அன்ரியல் இன்ஜினில் டெக்ஸ்சரில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேசிக் ஷேப் வந்து நான் அந்த காயாவில் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்பவும் பெருசாக இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 நோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து டெரைன் ஹைட் மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அன்ரியல் இன்ஜினில் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் பற்றி நான் 2 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணல அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தில் ஒருவன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மி தான். இது வந்து நான் கேமுக்கோ அதுக்கெலாம் பண்ணலை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் டேரக்ஷனல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து அப்படின்னா நிறைய வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டேரக்ஷனல் லைட்டில் அட்மாஸ்பியரிக் ஃபாக் சன்லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கை அட்மாஸ்பியரிக் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கை அட்மாஸ்பியரிக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல் வந்து ப்ரஷிஃபை யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷிஃபைல வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ஒரு தட்டி மார்க்கெட் பிளேஸில் ஃப்ரீ கண்டென்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அசட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக என்னால் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் டெஸ்லேஷனும் வந்து பண்ணிக்க முடிஞ்சிச்சு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஹைட் ஃபாக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் எஃபெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் நான் வந்து ப்ளூம் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கான்வல்யூஷன் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சன்னோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸ்போஷர், அது மட்டும் இல்லாமல் குரோமேட்டிக் அப்ரிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லென்ஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் எஃபெக்ட்ஸில் விகண்டி மட்டும் இல்லாமல் கிரெயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரெயின் வந்து நான் டாவன்சிலே வந்து பண்ணியிருக்கலாம், பட் இதிலே வந்து நான் ஈஸியாக வந்து சரி இதிலே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து பண்ணிக்கிட்டேன். போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங்க்கு வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கலர் கிரேடிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங் வச்சிருக்கேன். ஸோ கலர் கிரேடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த லட்ஸ் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கலர் கிரேடிங் போஸ்ட் ப்ராசஸ் வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டியூட்டோரியல் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இதில் இம்போர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டியூட்டோரியல் வேணால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போடுறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 வீக்ஸ் ஆனிச்சு. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அசட்ஸ்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 வீக்ஸ் ஆனிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அந்த ரியலிஸ்டிக் லுக் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 3 வீக்ஸ் ஆனிச்சு. ஸோ டுட்டோரியலில் தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் எனக்கு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆனவாசி என்னால் டுட்டோரியல் போட முடியல. இந்த ப்ராஜெக்ட்டில் சில அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அந்த சீனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அசட்ஸ், அப்புறம் ராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது குவிக்செல் மெகா ஸ்கேன்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர்ஸ், அதுக்கப்புறம் சில அசட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி குவிக்செல் அசட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குவிக்செல் மெகா ஸ்கேனை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணல அப்படின்னா அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே காசில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளானட் எப்படி எடுத்து வந்தோம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளானட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பியர் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் அசைன் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் அந்த பிளானட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டர் ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரொம்ப பெருசாக்கிட்டு அந்த பிளானட்டை பெருசாக்கிட்டு அதாவது ஸ்கேல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிளானட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் கொடுத்துருவோம். உங்களுக்கு பிளானட் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபிஷியலாக நாசா வந்து பிளானட் டெக்ஸ்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாசா ப்ரொவைட் பண்ண பிளானட் டெக்ஸ்சர் தான். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சரை நீங்கள் ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட் ஸ்பியருக்கு அசைன் பண்ணிவிடுங்க அந்த மெட்டீரியலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளானட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அந்த பிளானட்டோட ஸ்கேலை மட்டும் ஸ்கேல் பண்ணால் போதும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூபிட்டரோட ஸ்கேல் வந்து 7,20,000 அதுக்கப்புறம் அந்த மூணோட ஸ்கேல் வந்து 2,50,000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட் லுக் வந்து எடுத்துகிட்டு வந்துட முடியும். நான் இதில் இம்போர்ட் பண்ண அசட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அப்படின்னா மெட்டீரியல் வந்து பிக்சல் டெப்த் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்போட பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃபோலியேஜ் யூஸ் பண்ணது. முக்கால்வாசி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் டீட்டெயில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூமெண்ட்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரிக் ரெயில் தான். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த ரொட்டேட் ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கேமரா ரிக் ரெயில் இருக்கவாசி ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேமரா ரிக் ரெயில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் ஆக்டர்ஸில் போய்ட்டு கேமரா ரிக் ரெயில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கேமரா ரிக் ரெயில் ஆக்டர் வரும். ஸோ அந்த ஆக்டரை நீங்கள் சீனில் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் டுட்டோரியல் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு சீக்வன்ஸ் டுட்டோரியல் நான் நம்ம சேனலில் போடல. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த கேமரா ரிக் ரெயிலில் நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு சீனில் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கேமரா வந்து அந்த கேமரா ரிக் ரெயிலை ஃபாலோ பண்ணும்.
லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் சீனு. ஸோ கிரெடிட் சீன் யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த திருப்பி அந்த 1001 சீனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை ஃபண்ணுக்காக தான் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸாமோவில் கேரக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸாமோலேயே அனிமேஷனும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அன்ரியல் இன்ஜினில் இம்போர்ட் பண்ணி அந்த அனிமேஷன் வந்து பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபனுக்காக பண்ணது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் கிரெடிட் சீன் மாதிரி வச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1000ல் ஒருவன் என்விரான்மெண்ட் சீன் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா அன்ரியல் இன்ஜின் டியூட்டோரியல்ஸ் இல்லை பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.